இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாருங்க. 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அசல் வினாத்தாள் இது. பொது அறிவு மட்டும் 200 கேள்வி. பொது அறிவு மட்டும் 200 கேள்வி. இதுல 44வது கேள்வி, 43வது கேள்வி பாருங்க. லெப்ட் சைட்ல இருக்குது பாருங்க. 43, 44 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த கேள்வி போடுவாங்க. இதுவும் சதவீதம், இதுவும் சதவீதம் என்ற தலைப்பு தான். இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயும் வரும். இந்த கேள்வி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2018 43வது கேள்வி என்னன்னா, 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? நான் போன பதிவுல போட்டோம் இல்லையா, 2 கணக்கு 3 கணக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் இதுவும். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? இது பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 6 5/9 சதவீதம். ஆப்ஷன் பி வந்து 5 6/9 சதவீதம். ஆப்ஷன் சி வந்து 9 3/5 சதவீதம். ஆப்ஷன் டி வந்து 5 5/9 சதவீதம். இது வந்து 4 ஆப்ஷனு. இந்த கணக்கு போடுவாங்க. இது அங்க பாருங்க, 2 ரூபாய் 70 பைசா போன பதிவுல போட்ட அதே மாதிரி தான். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்னா, எல்லாம் இங்க பாருங்க 15 பைசான்றதுனால இதுவும் பைசா, இதுவும் பைசா, இது மட்டும் ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த ரூபாய பைசாவை மாத்திக்கங்க. அப்படிதான் எல்லா கணக்கும் போய் பாத்தீங்கன்னா வரும். பரப்பளவை போட்டா வரும். மீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மீட்டர் ஆக்கிங்க. அது மாதிரி ஒரே அழகா மாத்திக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் கேட்டீங்கன்னா, இப்ப 1 ரூபாய்க்கு 100 பைசா எழுதிங்க. 1 ரூபாய்க்கு 100 பைசா. அப்ப 2 ரூபாய்க்கு 200 பைசா. 2 ரூபாய்க்கு 200 பைசா. அது ஒரு 70 பைசா, 270 பைசா மொத்தம். அப்ப 270 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? அதான் கணக்கு. அப்படி மாத்திக்கணும். அப்ப பாருங்க, 270 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் இன்ட்டு 100. அவ்வளவுதான். 270க்கு 15 இன்ட்டு 100 அப்படி போட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைபருக்கு அந்த சைடு அடிபட்டு போச்சுங்களா. அப்புறம் அடிக்கலாம் பாருங்க, 3 அடிக்கலாம் பாருங்க. 5 3 15. இங்க என்ன இருக்குது? 9 3 8 3 24 9 3 27. இப்ப இதை பெருக்குங்க. இதை பெருக்குனீங்கன்னா ஈக்குவல் டு இங்க 5 இருக்குது, 10 இருக்குது. 50 டிவைடட் பை 9 ரைட்டுங்களா. 50 டிவைடட் பை 9 போட்டோம். 5 இன்ட்டு 10 50, இன்னைக்கு 9. இதை வகுத்தோம்னா அங்க பாருங்க, ஆப்ஷன்லாம் கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால இதை சுருக்கணும்னா வகுத்து பாருங்க. 50ல எத்தனை 9 இருக்குது? 5 9 இல்லையா. அப்ப 9 45, 5 9 9 45, மீதி 5 இருக்குது. 5 வகுத்தல் 9 அவ்வளவுதான். 5 வகுத்தல் 9 சதவீதம். இது மாதிரி பின்னத்தை கலப்பின்னமா மாத்தி தெரியணும். கலப்பின்னத்தை பின்னமா மாத்தி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடந்த பதிவெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப ஆன்சர் வந்து 5 5 வகுத்தல் 9. அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஈஸியானது. குரூப் 1 வந்து குரூப் 1 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி 2018 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட கேள்வி ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஒரே மெத்தட் தாங்க. மேக்ஸ்ல அதை மாத்தி மாத்தி குழப்பத்தை கேட்பாங்க. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இதுக்கு வந்து இந்த கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க பாருங்க, இது 44வது கேள்வி. இந்த 44வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 தெளிவா கொடுத்துட்டாங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? அதான் கேள்வி. இது வந்து இதுவும் லாப நஷ்ட சதவீதம் தான். ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? ஏன்னா பொருளோட விலை 1500 தான். அதை வந்து 1350 குறைச்சி விற்கிறாங்க. அப்ப தள்ளுபடி தான். அப்ப என்ன பண்ணணும்? தள்ளுபடி முதல்ல பாருங்க.
1500 1500 இது வந்து போன பதிவு மாதிரி தான் 1350 கழிச்சோம்னா 0 10 போயிடுச்சுன்னா 5 4 போயிடுச்சுன்னா 1 150 ரூபா தள்ளுபடி 1500 ரூபாய் சைக்கிளை 1350க்கு விற்றா தள்ளுபடி கழிச்சுக்கு எவ்வளோன்னா 150 ரூபாய். அப்ப அது என்ன சதவீதம்? இதே போலதான் சதவீதம் போடணும்னா இங்க பாருங்க 1500க்கு 150 இப்படி போடணும். 1500 ரூபாய்க்கு 150 ரூபாய் தள்ளுபடினா அதுக்கு சதவீதம் இன்ட்டு 100 இப்படி போட்டுங்க. இப்படி போட்டீங்கன்னா இந்த 2 0 கேன்சல். இங்க பாருங்க இங்க அடிச்சோம்னா 1 பாஞ்சு 15 10 பாஞ்சு 150 ரைட்டுங்களா? 10 15 1 15 15 10 15 150 அப்படின்னா வருது 10% ஈக்குவல் டு 10% தான் இருக்குது. 150 15 தான் 10. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அதனால இந்த சதவீதம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது பர்சன்டேஜ் சதவீத தலைப்பு. இதை பாருங்க. இந்த கணக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.